ஹாய் buddies, பேர்ட் வாட்சிங், பேர்டு லவ்வர்ஸுக்கு, நேச்சர் லவ்வர்ஸுக்கெல்லாம் பிடிச்ச ரொம்ப அருமையான ப்ரோக்ராம் இது. ஃபஸ்ட்டாக நான் என்னோடய பேர்ட் வாட்சிங்கோட போஸ்டிங் இதில் நான் போட போகிறேன். ஆசான் டிஸ்ட்ரிக்டில் 2 or 3 லேக்ஸ் அண்ட் கேஆர்எஸ் டேம் தான் எடுத்தது. வைல்ட் சேனல், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய், குட் மார்னிங் buddies. நம்ம இன்றைக்கி ஒரு லாங் ட்ராவல் விளாக் தான் போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து ஆசனூர் வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஏதோ ஒன்று இம்பார்ட்டண்ட் சைட் சீயிங் பிளேசஸ், ஏதோ ஒன்று அனிமல்ஸ், பேர்ட்ஸ் கிடைச்சதுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கரெக்டாக நாங்கள் கிளம்பலான்ட்டு இருக்கும்போது வீட்டில் நம்ம வீட்டுக்கு முன்னாலேயே பக்கத்தில் வந்து அழகாக 2 கோயில் வந்து உட்காந்துருச்சுங்க. அந்த கோயிலில் தான் நீங்கள் பார்க்குறீங்க, அந்த ரெண்டு விளையாட்டுகளை பார்க்குறீங்க. அருமையான ஒரு தொடக்கம். அடுத்த அமேசிங் ட்ரீட் வந்து இந்த போக்டெயில் ட்ராங்கோ. அதுவும் எங்களை வந்து இந்த பேர்ட் வாட்சிங்க்கு வழி அனுப்பி வைக்கிது. 7:10 வீட்டிலேருந்து கிளம்பி வச்சுக்கோங்க. 7 அப்புறம் அங்கே போய் அன்னீஸ்வரர் கோயில் வழியாக ஓதிமலை கோயில் வழியாக நம்ம போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னால் ஓதிமலை கோயிலுக்கு முன்னாலேயே நமக்கு வந்து ஒரு காட் செக்ஷன் இருக்குங்க. அந்த காட் செக்ஷன் முன்னாலேயே வந்து நம்ம ஒரு 2 மைல் பார்த்தோம். அது உங்கள் காட்சிக்கு நான் காட்டுறேன், பாருங்கள். இதாங்க ஒரு சின்ன காட் செக்ஷன் போதுங்களுக்கு முன்னால் அன்னூர்லேருந்து நம்ம போகும்போது ஓதிமலை கோயிலையும் நம்ம பார்த்துட்டு பக்கத்துலேயே ஒரு வீட்டில் வந்து டொமஸ்டிக் பீஜியன், ரொம்ப கலர்ஃபுல் புறாக்கள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. பண்ணாரி கோயில் தரிசனம் முடிச்சுட்டு திம்பம் ரோடு என்ட்ராகிறாங்க. நம்ம செக் போஸ்ட் தாண்டி பண்ணாரி கோயிலையே ஒரு வயலு போயிருந்துச்சு. ஏற்பட்ட போனட் மக்காக்கு இருந்துச்சு. நம்ம இப்போ திம்பம் ரோடுக்குள்ளே போயிட்டோங்க. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்குள்ளே போயிட்டு அப்போவே ஸ்பாட்டட் டீரெல்லாம் பார்த்தோம். சைடில் ஒரு பெரிய ஃப்ளாக் இருந்துச்சு. அப்புறம் திம்பம் காட் செக்ஷன் மேலே போயிட்டு ஆசனூரில் போய் சாப்பிட்டு தான் போனோம். இந்த திம்பம் ரோடில் எத்தனை டைம் போனாலும் சரிக்காதுங்க, அந்தளவுக்கு அருமையான லேண்ட்ஸ்கேப்புங்க. ஆனால் ஆசனூர் நம்ம போகிறதுக்கு முன்னாலேயே ஏகப்பட்ட கார், இந்தியன் பைசன் சைட்லைன் இருந்துச்சு. நான் வந்து வைல்ட் லைஃப் மட்டும் தனியாக ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். அது கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா வந்து ஏகப்பட்ட டஸ்கர்ஸு, ஏகப்பட்ட வைல்ட் லைஃப் நான் வாட்ச் பண்ணோம். இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நம்ம பாமா ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறதுனாலேயே, டிஃபன் சாப்பிட்றதுனாலேயே இந்த மாதிரி ஃபீமேல் எலிஃபெண்ட் அண்ட் அடல்ட்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த மாதிரி இது வந்து காலவாடியில் வந்து அன்றைக்கி நாங்கள் போகிற டைமில் அங்கே நடந்த ஒரு எலிஃபெண்ட் என்கவுண்டர் தான். பாம்லாண்டுக்குள்ளே வந்து போகுது தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்புறம் நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டரை தாண்டிட்டு சூப்பர்பான லேண்ட்ஸ்கேப்பில் பார்த்துட்டு நாங்கள் வந்து நஞ்சன்கூடு வந்துட்டுங்க. நஞ்சன்கூட்லேருந்து மைசூரில் போய் நாங்கள் ஒரு 2 hours லஞ்ச் சாப்பிட்டு அங்கே எங்கள் ரிலேட்டிவ் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு இப்போ கேஆர்எஸ் டேமுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போது கேஆர்எஸ் டேம் வந்துட்டோங்க. ஏகப்பட்ட பேர்ட்ஸ் மயிலெல்லாம் பார்த்துட்டு கேஆர்எஸ் டேமோட அந்த வியூ தான் நீங்கள் பார்க்குறீங்க. இங்கே ஷட்டர் ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த ஆடி பெருக்குக்கு தமிழ்நாடு ரெக்வஸ்ட்டுக்காக பார்த்துட்டாங்க. இங்கே கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது, வாட்டர் லெவலுங்க அங்கே. பட் தமிழ்நாடு அளவுக்கு மோசம் இல்லை, ஓரளவுக்கு தண்ணி தாட்சியாக தான் இருக்குது. திருப்பி நம்ம போகிற வழியில் லோட்டஸ் பாண்டு ஏகப்பட்டதுச்சுங்க. அப்புறம் ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு பாண்டில் அங்கே கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு. அங்கே ஏகப்பட்ட பேர்ட்ஸ் இருந்துச்சு. இந்த பேர்டு வந்துங்க ஓரியண்டல் டார்டர் நீர்க்காகன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீண்ட கழுத்து இருக்கும், ரொம்ப மெலிதாகவும் இருக்கும். அதனால் இதைய ஸ்னேக் பேர்டுன்னு சொல்லுவாங்க.
நீரில் மூழ்கி மீன்களை வேட்டையாடும் இந்த அற்புதமான ஒரு பேர்டு வந்துங்க, உடலை நீருக்குள் மறைத்து கழுத்தை மட்டும் வெளியே நீட்டுவது போல நீந்தும். ரொம்ப அழகான பேர்டுங்க. இப்போ வந்து மீனை போய் பிடிச்சிட்டு வந்து அதோட ரெக்கையில் ஆற்றிட்டு இருக்குது. இப்போ ரெக்கையை ஆற்றி முடிஞ்சோடனே திருப்பி அடுத்த மீன் பிடிக்க போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இது வந்து கிரேட்டு ஈக்ரெட்டுங்க, பெரிய கொக்கு. இதுக்கும் கொஞ்சம் நீண்ட கழுத்து இருக்கும், நீளமான கால்களும் இருக்கும். ரொம்ப அழகான வெள்ளை பறவை, நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஏரிகள் மற்றும் நீர்நிலைகளில் ரொம்ப மெதுவாக நடந்து மீன், தவளை மற்றும் சிறிய நீர்வாழ் உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடுங்க. இது வந்து ஏசியன் ஓப்பன் பில்லுங்க, நத்தை குத்தி நாரை. இதோட தனி சிறப்பு என்னென்னா, நத்தைகளை சாப்பிடுவதற்காக அமைந்துள்ள இதோட வளைந்த இடைவெளியுள்ள அழகு தான், அதாவது பீக்கு. நீர்நிலைகள், ஏரிகள் மற்றும் வயல்வெளிகளில் சாப்பாடு தேடி அலையும். இது ரொம்ப அழகான பறவை. நத்தைகளை மற்றும் சிறிய நீர்வாழ் உயிரினங்களை தான் இது சாப்பிடும். இது கிளாசி பீஸுங்க, பளபளப்பு அறிவாள் மூக்கான்னு சொல்லுவாங்க. இதன் கருமை கலந்த பளபளப்பான இறகுகள் அப்படியே சன்லைட்டில் வந்து நல்ல கிளார் அடிக்குங்க. எப்படி கிளார் அடிக்குன்னா, பச்சை ஊதா நிறங்களில் மின்னுங்க. நீர்நிலைகளில் மற்றும் ஈரமான வயல்வெளிகளில் உணவு தேடி பூச்சிகள், நத்தைகள், சிறிய மீன்கள் போன்றவற்றை உண்ணும் அழகான பறவை எதுங்க. அன்றைக்கி ஃபஸ்ட்டு டே ஆசான் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற செண்டாயப்பட்டினம் ஊரில் தான் ஸ்டே பண்ணோம். மிஸ்ஸஸ் ஊரில் தான் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் தான் பேர்டு வாட்சிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஹலோ படிஸ், 2வது நாள் ஆசான் பக்கம் இருக்கிற செண்டாயப்பட்டினத்தில் தான் நம்ம இருக்கிறோம். ஏர்லி மார்னிங்க, சண்டே. ஏகப்பட்ட பேர்ட்ஸுங்க, ஜெனிவாரா லேக்கில் ஏகப்பட்ட பேர்ட்ஸு கேப்சர் பண்ணிக்கிறோம். வாங்க என்னென்ன பேர்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ணிக்கிறோங்கிறது பாருங்கள். இன்க்ளூடிங் ஆட்டர், ஸ்மூத் கோட்டட் ஆட்டருக்கும் பண்ணிக்கிறோம். மணி 8:30 ஆயிடுச்சு. நம்ம கொஞ்ச நேரம் அதோட பேர்ட்ஸ் பக்கத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணி கிளம்பலாங்க. இதாங்க செண்டாயப்பட்டினம் ஜெனிவாரா இதோட லேக்கோட போட் ஹவுஸுங்க. சண்டே தான், இன்னும் எது போட்டில் அமௌண்ட் காணும். ஏகப்பட்ட பேர்ட்ஸ் எல்லாம் பறந்துட்டு இருக்குது. இங்கே 2 கார்மரண்ட் உட்காந்துருக்கு, அப்படி நீந்தி வந்துருக்கு. எஸ்எல்ஆரில் பிடிச்சி நான் காட்டுறேங்க. அது பாருங்கள், கிங்ஃபிஷர் மேலே பாருங்கள், கிங்ஃபிஷ் கீழே வருது. அடிச்சிருச்சு, பிடிச்சிட்டு கிளம்பிடுச்சு. பைடு கிங்ஃபிஷருங்க. அது இப்போ தான் தெரிஞ்சது, ஒயிட் கலரில் திருப்பி வருது பாருங்கள், பைடு கிங்ஃபிஷர். தமிழில் கருப்பு வெள்ளை மீன்குத்திங்க. கருப்பு வெள்ளை நிறத்தில் ரொம்ப அழகாக இருக்கிற இந்த பறவை ஏரிக்குளம் மாதிரி நீர்நிலைகளுக்கு மேலே வானத்தில் ஒரே இடத்துல பறந்துக்கிட்டே திடீர்னு தண்ணிக்குள்ளே பாய்ந்து மீன் பிடிக்கும். இதோட இந்த ஓவர் பண்ணி மீன் பிடிக்கும் வேட்டையை பார்க்கவே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. ஸ்மூத் கோட்டட் ஆட்டருங்க. நம்ம தமிழில் வந்து வலுவழுப்பு ரோமம் கொண்ட நீர்நாய். ஆறு, ஏரி, குளம் மாதிரி நீர்நிலைகளில் கூட்டமாக வாழ்கிற இந்த அழகான நீர்நாய் மீன், நண்டு, தவளை மாதிரி நீர்வாழ் உயிரினங்களை சாப்பிடுங்க. இதோட உடம்புல இருக்கிற வலுவழுப்பான ரோமம் தண்ணீருக்குள்ளே வேகம் நீந்தமும் உடம்பு குளிராக இருக்கவும் உதவுங்க. லெஸ்ஸர் ஃபிஷிகளுங்க, தமிழில் சின்ன மீன்களுக்கு சொல்லலாம். ஏரி, குளம், ஆறு மாதிரி நீர்நிலைகள் பக்கத்தில் அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு அழகான இறைக்கொல்லி பறவை இது. முக்கியமாக மீன், தவளை, நண்டு மாதிரி நீர்வாழ் உயிரினங்களை வேட்டையாடி சாப்பிடும். தண்ணீருக்கு பக்கத்தில் ஒரு கிளையில் அமைதியாக உட்கார்ந்து இறையை கவனிச்சுக்கிட்டு சரியான நேரத்தில் பாய்ந்து பிடிக்கிற இதோட ஸ்பெஷல் வேட்டை முறைங்க. சின்ன உடலும் வேகமான பிறப்பும் கொண்ட ஸ்வாலோங்க, ஸ்விஃப்ட் பேர்ட் 2 உட்காந்துருக்கு. வானிலேயே பூச்சிகளை பிடிக்கும் அழகான பறவை ஸ்வாலோ. ஆசான்ல இது விஸ்கர்டு புல்புல்லுங்க. சின்ன உடம்பு, அழகான கருப்பு மீசை போன்ற கோடுகள், தலைமேல் சிறிய கொண்டை இதன் முக்கிய அடையாளங்கள்ங்க. பழங்கள், விதைகள், பூச்சிகள் போன்றவை சாப்பிடும். புதர்கள் மற்றும் மரங்கள் நிறைந்த பகுதிகளில் சுறுசுறுப்பாக பறந்து இனிமையான குரலில் அழகுக்கும் அழகான பறவை இது.
இது வந்துங்க பிரான்ச் விங்குடு ஜக்கானா. நம்ம ஊரில் பறக்கிற ஒரு அழகான நீர்ப்பறவை. இதோட காலில் இருக்கிற நீளமான விரல்களும் நகங்களும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. தண்ணிக்குள்ளார மிதக்கிற தாமரை, அல்லி இலை மேலே கூட சுலபமாக நடந்து போயிட்டு பூச்சி சின்ன சின்ன நீர்வாழ் உயிரினங்களை தேடும். நம் தமிழ்நாட்டில் ஈரநில பகுதிகளில் இந்த பறவையை அதிகமாக பார்க்கலாம். 2 லெஸ்ஸர் விசிலிங் டக் வந்து லேண்ட் ஆகி தண்ணி உட்கார்றது பாருங்க. இதை நம்ம தமிழில் சின்ன விசில் வாத்துன்னு சொல்லலாம். இது ஏரி, குளம், சதுப்பு நிலம் மாதிரி நீர்நிலங்களில் கூட்டமாக வாழும் அழகான வாத்து. இதோட உடம்பு பழுப்பு நிறத்தில் இருக்கும். முதுகில் கருமையான கோடுகளும் முகத்தில் அழகான வெளிர் நிறமும் இருக்கும். இதோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, பறக்கும்போது கூட்டமாக இருக்கும் போதும் விசில் மாதிரி சத்தம் போயிடுச்சுங்க. விதைகள், நீர் செடிகள், சின்ன நீர்வாழ் உயிரினங்களை சாப்பிடுங்க. இந்த அழகான பறவையை தான் பிசான் டெயில்டு ஜக்கானான்னு சொல்லுவாங்க. தமிழில் இதை நீலவாழ் நீர்க்கோழின்னு சொல்லலாம். தண்ணி மேலே மிதக்கிற தாமரை இலை, அல்லி இலை மேலே ரொம்ப அழகாக நடக்கிற இதை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். அதுதான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இதோட கால் விரல்கள் ரொம்ப நீளமாக இருக்கிறதால தண்ணிக்குள்ளார விழாமல் தாவரங்களோட மேலே நடக்கிற மாதிரி போயிட்டே இருக்கும். இனப்பெருக்க காலத்தில் ஆண் பறவைக்கு இந்த நீளமான வால் ரொம்ப அழகாக இருக்கும். அதனால தான் இதுக்கு பிசான் டெயில்டு ஜக்கானான்னு பேர் வந்திருக்கு. நம்ம ஏரி, குளம், சதுப்பு நில பகுதிகளில் தண்ணி தாவரங்களுக்கு நடுவால் இவங்களை சுலபமாக பார்க்கலாம். இப்படி இயற்கையோட அழகையும் நம்ம ஊர் அரிய பறவைகளையும் தொடர்ந்து பார்க்கணுன்னா வேர்ல்ட் விசிட் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வைல்ட் விசிட் சேனலும் பாருங்கள். ஏன்னா வைல்ட் லைஃப் ரிலேட்டும் பாருங்கள். அப்புறம் இதே லேக்கில் வந்து அந்த ஃபிஷர்மேனோட லைஃப்பும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அழகான லேக்கில் எனக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சதுங்க. நான் ஃபிஷர்மேன் கூட சேர்ந்து வலை போட்டு மீன் பிடிக்கிறது, இந்த தாமரையை போய் எப்படி இப்படி பிடுங்குறதுங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான ஒரு தருணங்க உண்மையிலேயே. இது லிட்டில் கார்மரண்ட்டுங்க, சின்ன நீர்க்காகம். கருப்பு நிற இறகுகளுடன் காணப்படும் இந்த நீர்ப்பறவை ஏரி, குளம், ஆறு போன்ற நீர்நிலைகளில் அதிகமாக பார்க்கலாம். தண்ணீருக்குள்ள மூழ்கி மீன்களை வேட்டையாடுவது இதன் முக்கிய சிறப்பு. மீன் பிடித்த பிறகு இறகுகளை விரித்து வெயிலில் உலர வைப்பதை அடிக்கடி பார்க்கலாம். இதாங்க கருடன் செம்பருந்து. நம்ம ஊர் ஏரி, ஆறு, கடற்கரை பகுதிகளில் அடிக்கடி பார்க்கக்கூடிய அழகான இறைக்கொல்லி பறவைங்க. பிராமினி கைட்டுங்க. தலை மாதிரி நல்லா தெரியுது. மற்ற தென்னை மட்டை வந்து மறைச்சிட்ருக்கு. இங்கே ஒன்று பறந்துட்டுருக்கு பாருங்க. வெள்ளை நிற தலை, மார்பு மற்றும் செம்மஞ்சள் கலந்த உடம்பு இதோட முக்கிய அடையாளம். மீன், சிறிய உயிரினங்களை போன்றவற்றை வேட்டையாடி சாப்பிடும். வானத்தில் ரொம்ப அழகாக வட்டமடித்து பறக்கிற இந்த பறவையை பார்க்கும்போது ஒரு தனி அழகு தாங்க. இந்த 2 hours இந்த பேர்ட் வாட்சிங் இந்த லேக்கில் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. இது ஒரு சின்ன ஒரு பாண்டு, அந்த ஜெனிவாரா லேக்கோட ஆரம்பிக்கிற பாண்டு, அப்புறம் அங்கே இருக்கிற ஒரு கோயில், அப்புறம் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஜெனிவாரா லேக்கோட அந்த மவுத்து. நாளைக்கு வந்து வேறு ஒரு பேர்ட் வாட்சிங் போகலாம். உலகிற அம்மா டெம்பிள் பக்கத்தில் இருக்கிற லேக்கு தான் நம்ம பேர்ட் வாட்சிங் பண்ண போகிறோம் நாளைக்கு. ஜெனிவாரா லேக்லேருந்து நம்ம கிளம்பிட்டாங்க. கரெக்டாக இந்த ரோட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த டெம்பிள் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் டெம்பிள். எப்போ எல்லா டைம் போவாங்க. வீட்டுக்கு முன்னாலேயே ஒரு மரத்தில் காமன் டெய்லர் பேர்டு ஓட அழகான அந்த சவுண்டை கேட்டுட்டு தான் நாங்கள் வந்து கிளம்பலாம். ஹாய் மக்களே, வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு சென்றாயப்பட்டினம் ஒரு லேக்கில் வந்து ஃபிஷ்ஷெல்லாம் பிடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். உலகிறது அம்மா லேக்குன்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து கொஞ்சம் நம்ம எஸ்எல்ஆரில் கொஞ்சம் கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிடிக்கலான்ட்டு வந்துக்கிறேன். பிராமினி கைட்டு பறந்துட்டுருக்கு. இதாங்க உலகிறது அம்மா டெம்பிளோட இது லேக்கு. இந்த குட்டியாக கம்பி மேலே உட்காந்துக்கிற அழகான பறவைக்கு பேர் பான் ஸ்வாலோ, வால்குருவின்னு தமிழில் சொல்லுவோம்.
இந்த சின்ன பறவைக்கு உடம்பு மேல் பக்கம் நீல நிறமாகவும் கீழ்ப்பக்கம் வெள்ளையாகவும் இருக்கும். வால் 2 பக்கமும் நீளமாக கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கும். ரொம்ப வேகமாக பறந்து காட்டில் இருக்க சின்ன சின்ன பூச்சிகளை பிடிச்சு சாப்பிடும். ஏரி, வயல்வெளி, கிராமத்து பக்கத்தில் அடிக்கடி பார்க்கலாம். ப்ளூ ஹெரன் ஆர் நைட் ஹெரன் கொஞ்சம் டைரக்ஷன் திரும்பி இருக்குது, பறந்துச்சுங்க. திருப்பி லேண்ட் ஆயிருக்கு. ஹெரனுங்க பார்த்தோன்னா ஓடுது. பாண்டு ஹெரன். லிட்டில் பிளாக் கார்மரண்ட் தாங்க இது. நல்லா மீன் பிடிக்கிறதுல சாம்பியன் இது. இந்த பிளான்ஸ்ல பாருங்க, லைனா அப்படியே கோடு போட்ட மாதிரி அப்படியே வளர்ந்து இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குங்க. உண்மையிலே இதை மார்ச் பாஸ் பண்ணுற மாதிரி தெரியும். ரொம்ப கியூட்டா இருக்கு. கிங்ஃபிஷருங்க, ஒயிட் பிரெட்ஸ் பிரஸ்டட் கிங்ஃபிஷர் 2. போய் மீனை பிடிச்சிட்டு வரதும் திருப்பி மேலே வந்து உட்கார்றதும் இந்த மாதிரி காட்டிருக்கு. கொஞ்சம் மூவான அது பறந்துடுங்க. அதனால தான் வந்து அப்படியே நான் ஸ்டாண்டிங் ஸ்டில்லாக வச்சு பிடிச்சிருக்கேன். ஒன்று பறந்துருச்சுங்க. கரெக்டாக பக்கத்தில் வந்தோன்னு சொன்ன மாதிரி ஒன்று பறந்துருச்சு. ஒன்று அப்படி கண்டிருக்கு. தண்ணி பிடிச்சி போய் திருப்பி மீனை பிடிச்சி போய் உட்காந்து பாருங்க. பெலிக்கானுங்க. ஒரு சம்பவங்க, நாய் போய் ஒரு வாத்தை பிடிச்சிருச்சுங்க. அது பயங்கர சத்தம் போடுது பாருங்க. அங்கே தான் நடந்துகிட்ருக்கு. இந்த நாய் தான் 2 நாய் சேர்ந்து ஒன்று வாத்தன்னு பிடிச்சிருச்சுங்க. பிடிச்சிட்டு போய் அந்த கரையை புல்லுக்குள்ளே வச்சுட்டு வருதுங்க. அந்த வாத்து கழுத்து பிடிச்சிருச்சு கரெக்டாக. பார்த்தீங்களா, வேறு பாடியில் சத்தம் போடுது அந்த வாத்தை பிடிச்சோன்னே. ஒரு கிரேட் கார்மரண்டுங்க, அழகாக வந்து லேண்ட் ஆகுது வாட்டருக்குள்ள. சாம்பியனுக்கு ஃபிஷ்ஷிங் பேர்டுங்க. ஒரு நாளைக்கு 33-40 மீன் பத்தால டைப் பண்ணி பிடிக்கும். அதுக்குள்ளே போயிடுச்சு. கிரேட் ஈக்ரெட்டுங்க. கரெக்டாக தண்ணி ரொம்ப கொஞ்சம் நாளாக அந்த நாளைக்கு இருக்கு பண்ணிக்கும். இது எவ்வளோ டைம் பார்த்தாலும் சலிக்காதுங்க. அந்த அளவுக்கு அழகாக இருக்குங்க இந்த ஒயிட் கலரில். எகெயின் அந்த டக்கு ரொம்ப டக்கு ஸ்பீசிஸ் ஏரியா தான். காப்பர் டீல் டக்கு, காட்டன் டீல் டக்கு, ஸ்பாட் பில்டு, இந்தியன் ஸ்பாட் பில்டு டக்கு, ஏகப்பட்ட டக் ஸ்பீசிஸ் இருக்குங்க. பிளாக் ஹெட்டட் ஐபிஸ் இருக்கு. இப்படி ஸ்பீசிஸ் 2 இருக்கு. பெயிண்டட் ஸ்டார்க் இருக்கு. இதோட கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க. ப்ளூ ஹெரன், அதாவது நைட்டு ஹெரன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த விங்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணுதுங்க. ஆக்சுவலாக டை பண்ணி ஃபிஷ் பிடிக்கும். அப்புறம் வந்து மேலே வந்து விங்ஸை வந்து கொஞ்சம் எல்லாம் ஆறிக்கடிச்சு தான் திருப்பி நெக்ஸ்ட்டு
இப்படி போகும். ஒரு நாளைக்கு 32 மீன்லேருந்து, அதாவது ஒரு 20-30 கிராம் இருக்கிற மீன் வந்து 32-35 மீன் வரைக்கும் சாப்பிடுங்க. இப்போ கார்மரண்ட் வந்து இப்போ விங்கெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு இப்போ அடுத்த ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. ஃபிஷ் எதாவது மெல்லி வந்து அந்த மாதிரி கொஞ்சம் கிளாஸ் ஆச்சுன்னா போய் டைவ் பண்ணி பிடிச்சிருங்க ஒன்று. அதே கார்மரண்ட் தான், நான் வேறு டைரெக்ஷனில் வந்து கொஞ்சம் அடுத்த டைரெக்ஷன்லேருந்து அந்த பிடிச்சிக்கிறேங்க. அது பின்னால் வந்து பிடிச்சது வந்து இப்போ சைடில் போய் பிடிச்சிக்கிறேங்க. இந்த முனியா பிஞ்சுங்க. அது கரெக்டாக ஒரு ரொம்ப குட்டி பேர்டு தான், ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு தான் இருக்கும், தாசி இருக்காது. ஒரு 20 கிராம் எடை தான் இருக்கும், ரொம்ப சின்ன. பிரான்ஸ் விங்குடு ஜக்கானா நம்ம ஜனிவரா லேக்கில் பார்த்தோம்லங்க, அதே பிரான்ஸ் விங்குடு ஜக்கானா தான் இங்கே. இதை பற்றி எக்ஸ்பிளனேஷன் அந்த இதில் கொடுத்துருக்குறேன் நான். ரொம்ப அழகாக இருக்குது, பக்கத்தில் இருக்குங்க. டீக்ரெட்டுங்க. இப்படி நம்ம இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு கார்மரண்ட்டு, பிளாக் கார்மரண்ட், கிரேட் ஈக்ரெட். தண்ணியிலே 2 கிரேட் ஈக்ரெட். அந்த தண்ணியோட ரிஃப்ளெக்ஷனுக்கு கேம்போஜ் பிளட்ஜ் அந்த மாதிரி தெரிய மாட்டேங்குது கரெக்டாக. இங்கெல்லாம் ஏகப்பட்ட பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குங்க. சின்ன சின்ன ஐலாண்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. ஈக்ரெட், ஹெரன், கார்மரண்ட், ஆல் அக்வாட்டிக் பேர்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. இடையில வேறு நம்மளுக்கு கைட்டு. வாங்க பக்கமாக போய் பார்க்கலாம். கிடைச்சதுன்னா நல்லது தான், நம்ம பொருட்களை ஓடாமல் இருந்ததுன்னா நல்லது தான். இந்தியன் ஸ்பாட் பில்டு டக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப இருக்குது. பெலிக்கான் இருக்குங்க, அங்கே 2 ப்ரௌன் பெலிக்கான் இருக்குது. மைல்ஸ் அவைங்க. பாருங்கள், பிளாக் ஹெட்டட் ஹிபீஸு இப்போ நல்லா தெரியுது. இங்கே முன்னால் ஒரு காலனி இருக்குல்லங்க, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்டு தலை மாத்திரம் பிளாக் கலரில் இருக்கும். மூளுது இருக்குது, அந்த மூளு இருக்குது. பிளாக் ஹெட்டட் ஹிபீஸ். கரெக்டாக நடுவால் ஒரு ஏசியன் ஓப்பன் பில்லு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம்லங்க, ஏர்லியர் வெர்ஷனில் அதில் இருக்குது. இது பிராஹ்மணி கைட்டு, வல்லூர், கருடா அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நான் இதை பற்றி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டேன். ஒரு அருமையான ஒரு மரம் கிளை நடுவால் அழகாக உட்காந்துருக்குங்க. இது பறக்கும்போது விங் ஸ்ப்ரெட் வந்து குறைஞ்சது ஒரு 5 to 6 அடி இருக்குங்க. அந்த ஸ்ப்ரெட்டு மாத்திரம் அவ்வளோ பெருசாக தான் இருக்குங்க. பெரிய பேர்டுங்குது, பெரிய கழுகுது. இது இந்தியன் ஸ்பாட்டட் ஈகிள்ங்க. இது வந்து ஏரி, குளம், குட்டை, வயல்வெளி இந்த ஏரியாவில் இருக்கிற மரத்து மேலே உட்காண்ட்ருக்கோம். ஏதோ ஒன்று எலியோ இல்லாட்டி இந்த ஃபிஷ் எல்லாம் மூவ் ஆச்சுன்னா உடனே அதை கண்டுபிடிச்சி என்ன கைட்டு போய் வேட்டையாடும். சின்ன ரேப்டார் பார்த்துட்டு இது வெள்ளை புள்ளிகளோட தலை இருக்கும், அதுதான் இந்தியன் ஸ்பாட்டட் ஈகிள்னு சொல்லுவோம். இது ரொம்ப பெரிய கொஞ்சம் நல்லா கிளியராக தெரியுங்க. நான் மூவ் பண்ண பறந்துடும் பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இருங்க பார்க்குறேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன். இங்கே காட்டுங்க.
இது வந்து இன்னொரு ஆங்கிள்லேருந்து பிடிச்சது, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுங்க. பிராமினி கைட் அகெயின். இது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்க. இவ்வளோ பக்கமாக நமக்கு கொஞ்சம் நல்ல விசிபிலிட்டியோட கிடைக்காது. நான் ஏர்லியராக காட்டின கிளிப்லேயே வந்து தென்னை மரத்து மேலே காட்டுருந்துச்சு, அதோட வெள்ளையான தலை மாத்திரது தெரிஞ்சுது. அப்புறம் இன்னொரு பிராமினி கைட் வந்து பக்கம் உட்காந்து அது ஒரு சின்ன ஒரு கிளிப் தான் காட்ட முடிஞ்சுது. இதில் நான் பொறுமையாக இருந்து பிராமினி கைட், இந்த கருடனை வந்து வல்லூருன்னு சொல்லுவோம், நம்மெல்லாம் தெய்வமாக வச்சு கும்பிட்ற ஒரு பேர்டு தான் இது. இதை காட்டுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் வந்து இது வரைக்கும் என்னோடய ஃபஸ்ட்டு பேர்டு வாட்சிங் எபிசோடை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. எனக்கு ரொம்ப பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதுக்கு எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.